நம்ம செடி நடவு செஞ்சு இன்னையோட பார்த்திங்கன்னா கரெக்டாக 19 நாள் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கு வந்து மண் அணைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வகையான அடி உரம் வாங்கிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி மேலே படாமல் செடியோட வேர்கிட்ட போட்டு மண் அணைக்க போகிறோம். அது என்னென்ன அடி உரம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25க்கு 25, அதுக்கப்புறமா 28க்கு 28 டிஏபி, அதுக்கப்புறமா சூப்பர் பாஸ்பேட்டு. இந்த 4 வகையான அடி உரமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி செடி மேலே படாமல் செடியோட வேர்கிட்ட போட்டு அதுக்கப்புறமா மண் அணைச்சோம். இந்த டிஏபி, அதுக்கப்புறமா 25க்கு 25, 28க்கு 28 இந்த 3 மருந்துமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செடியோட வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறமா இந்த செடியில் சைடில் வர்ற கிளையெல்லாம் நல்லா கிளச்சி வர்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சூப்பர் பாஸ்பேட்டு அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த வயலில் வந்து நெல் நடவு செஞ்சுருந்தோம். நெல் நடவு செஞ்சதில் பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஈரத்தன்மை அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஈரத்தன்மை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, செடியோட வளர்ச்சியும் பாதிக்கும். அதுக்கப்புறமா வேரல்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, வேரல்களும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் பாஸ்பேட் கொடுத்தாங்க. ஸோ இந்த ரீசன்னால் தான் பார்த்திங்கன்னா இந்த 4 அடி உரமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா களையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த களை எடுக்கிறதுக்கு தனியாக லேபர் விட்டோன்னா அது ஒரு செலவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடி உரம் போட்டு அதுக்கப்புறம் அந்த களையோடு சேர்த்து இதை அப்படியே மண் அணைச்சிட்டோம். மண் அணைச்சி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், செடி வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செலவில் 2 வேலை முடிஞ்சு. செடிக்கு மண் அணைச்ச மாதிரியும் ஆச்சு, களை எடுத்த மாதிரியும் ஆச்சு. அதுக்கப்புறமா செடிக்கெல்லாம் மண் அணைச்சி முடிஞ்சு கரெக்டாக ஒரு 12 நாள் ஆனதுக்கப்புறமா செடியோட டெவலப்மெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாற்று ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் என் கான்டாக்ட் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள்.